எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது. ஆனால் டிக்கெட்டு வாங்கிட்டு வந்தால் கிளைமேக்ஸே காமிக்க மாட்டேறான்ற மாதிரி நானும் பார்க்குறேன். கூப்பிடுவாங்களா என்னடா கிராமத்தை விட்டு நகரத்தில் வந்து யாராவது மதிக்க மாட்டான்னு கேட்குற மாதிரியே இருக்கேன். ஒரு பெரிய மகிழ்ச்சி. அம்மா பர்வத அம்மாவனுடைய தொடங்கி நான் மிகவும் மதிக்கிற ஊடகவியல் கல்லூரி லயோலா கல்லூரி பயணித்து நான் மிகவும் மதிக்கிற வழக்கறிஞர் ஓவியா அவருடைய மகன். என்னங்க சினிமாவுக்கே கிண்டல் பண்ணிட்டு இருந்தவரை காலம் சினிமா டுடேன்னு ஆரம்பிச்சு வச்சிருக்கு. சினிமா என்பது தமிழ் உலகின் மறுக்க முடியாத மறைக்க முடியாத அவசியமான ஊடகம். அதனால தான் சீனு ராமஸை கொண்டாடணும். அவர் முகத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் அவர் ஓட்டு போட காத்திருக்கிற இதயங்கள் இருக்கிறது. குறித்து வச்சுக்கங்க. நான் வந்து 2 முறை என்னை அழைத்தார்கள். சீனு ராமசானுடைய கோழிப்பண்ணை செல்லதுரை படையன்கள் பார்க்க வேண்டும் சொன்னாங்க. நான் முடியாதுன்ட்டேன். போய் நான் ஏன் பார்க்கணும்? 2 முறை மறுத்தேன். ஆனால் திரைப்படம் வெளிவந்ததும் முதல் முறையாக நான் தான் போய் பணம் கொடுத்து பார்த்தேன். எதுவுமே நாம் ஈடுபடாமல் பேசுவதும் அதை பற்றி விமர்சித்து ஸ்லாகித்து பேசுவதும் என்பது முதல் குற்றம். என்னையா அம்மான்னா அம்மாவோட ஆழணும், கதறணும், போராடணும், துக்கப்படணும், இது இன்னும் பாராட்டிக்கிட்டே இருக்கிறது அப்பா அம்மான்னா. அவனிடம் 1000 கடுஞ்சொற்கள் எரியும், அது அன்பாக பின்னால் மாறும். அதைத்தான் சீனு ராமசாமி சொல்கிறார். சீனு ராமசாமி படம் எடுக்கவில்லை. தான் ஒரு வாழ்க்கையை, ஒரு மனித கருப்பொருளை உருவாக்கி அதற்கு இயற்கையை துணையாக கொண்டு சீனு ராமசாமி எல்லா கதாபாத்திரங்களிலும் விரைவி கிடைக்கிறார். அப்படிதான் நான் பார்த்தேன். அவர் திரைப்படத்தில் ஒரு அழகான சிறுகதை எழுதியிருக்கிறார். அந்த கதை தான் இந்த கோழிப்பண்ணை. நான் முதல்ல பயந்தேன். ஐயோ நல்ல மனுஷனாச்சே, நல்ல இடம் பார்த்தா மிக அழகாக எழுதுவார். நான் மிகவும் மதிக்கிற பாலுமிகனுடைய பட்டையில் வருகிற இன்னும் கெட்டு போகாமல் இயற்கை காக்கிற சீனு ராமசாமி கோழிப்பண்ணை ஆரம்பித்தார் என்னதும் இன்னும் பயந்துட்டான். ஒருவேளை ப்ரொடியூசர் பெரிய ஆளாக இருப்பாரோ, கோழிப்பண்ணை வச்சுருப்பாரோ. சார் நான் கோழிப்பண்ணை வச்சுருக்கேன், என் பையன் வச்சு பண்ணுங்கன்னா கோழிப்பண்ணையோடு சேர்த்து பண்ணால் பிஸ்னஸும் ஆகும்னு பார்த்தாக்கா, உலக சான்றான்னு சொன்ன மாதிரி பார்த்தா அவர் வந்து வேற, அவர் மண்ணை விற்கிறவர், மனிதத்தை விற்கிறவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. அப்படி தான் யோசித்தேன். கோழிப்பண்ணையை குறியீடாக தான் வச்சுருக்காரு. கோழிப்பண்ணை என்பது நம்முடைய கிராமத்தில் விட்டு போன ஒரு தொழில்முறை. அங்கே ஒருவன் வருகிறான், இறந்து போன கோழியை தின்றுவிட்டு வாழாதே உயிரோடு காப்பாற்று என்று ஒரு பெரியப்பா யோகி பாபு பார்த்தா காமெடியனாக இருக்கிற ஒரு மனிதனை ஒரு கதாபாத்திரமாக நிற்க வைக்கிறார். யோகி பாபு 10 சீனில் காமெடி பேச வச்சா அப்படி காசு ஆளலாம். யோகி பாபு வந்து ஒரு விஜய் வந்து எப்படி துப்பாக்கி வச்சு சுட்டா டப்பன்னு 500 பேர் சாரானோ, அது ஒரு யோகி பாபு வச்சுக்கிட்டு 10 சீனில் காமெடி பண்ண டப்பன்னு காசு அள்ளு கட்டும். சீனிவாசன் பார்க்குறாரு, சாரிங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி நான் உட்காரனே ஒழிய நான் ஏற்கனவே ஒரு பிராண்ட் இருக்கணும் வச்சு நான் காசு பண்ண மாட்டேன். நான் அது மாதிரி பிராண்ட் இல்லைங்க, நான் வேற மாதிரி. எனக்கு தோணுச்சு, என்ன இப்படி ஒரு மனுஷன் இருக்கா. ஒரு பக்கம் ஒரு பெரிய போர்க்களம், வணிக போர்க்களம். நான் போதையை பார்த்ததே இல்லை. படத்தில் பார்த்தா சார் கிட்னாப்பிங், சார் நைட்டு, சார் காருங்க, சார் புல்லட்டுங்க. டேய் நானும் வந்து மெட்ராஸில் 50 வருஷம் ஆச்சு, ஒரு போதை பொருளை பார்க்கல. இருக்குன்றாங்க, நான் பார்க்க முடியல. இருட்டிலேயே படம் எடுத்துட்டு இருக்கான்னு கேட்டால் 500 கோடி 600 கோடி 700. வா, வாட் ஏ கிரேட் டைரக்டர், வாட் ஏ கிரேட் ஹீரோ. அம்மா சொன்னாங்க சொல்லும்போது, ஏன்டா கதாநாயகன் கூட கெட்டவனாக இருக்கீங்க. எப்படி உலகம் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க இருப்பாங்க, நாம் என்ன பண்ண முடியும். படம் இங்கே கிடைக்குதுன்றாங்க. பணத்தை வச்சு என்னடா பண்ணுவீங்க? ஒரு மனிதன் தான் வாழ்கிற போது தன்னுடைய வாழ்வியலை தான் இருக்கும் பகுதிகளெல்லாம் விதைத்து கொண்டு செல்வது தான் அழகிய பயணத்தினுடைய முடிவு. சீனு ராமசாமி தமிழ் திரைப்படத்தினுடைய சொத்து. இது சொல்கிறதுனால அவருக்கு இன்னும் வாய்ப்பே தரமாட்டார். அது பெரிய பிரச்சனை. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பாராட்டினா ஏதோ வாய்ப்பு கொடுப்பாருன்னு. அதான் பாராட்டு முடிச்சிட்டேன், நான் இனிமேல் அடுத்த பாராட்டு அவனுக்கு வேண்டாம் என்று தூக்கி போடுவார்லாம். அதற்காக சொல்லலை. நான் ஒரு கிராமத்திலிருந்து
தாயை இழந்து என்னை யாராவது தாய் போல பார்த்தாலே கண்ணீர் வருகிற மாதிரி நான் வளர்ந்தவன். பாசம் என்பது பெரும் சொத்து. இந்த நகரங்களை தான் பார்க்குறேன். அழகழகாக டிசைன் பண்ணுறானுங்க, அழகழகாக ஜன்னல் கட்டுறானுங்க. முடிச்சு கிரகப்பிரவேசம் முடிஞ்சதும் திறக்கிறதே கிடையாது. இதே மாதிரி ஸ்க்ரீன் போட்டு மூடிடுறானுங்க. என்னடா வாழ்க்கை? நான் கிராமத்தில் நடந்து போகிறது மரங்களும் செடிகளும் குளங்களும் மனிதர்களும் எதிரே பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு மிகப்பெரிய அழகான சொத்து. மனிதன் சொத்து, மொழி சொத்து, பார்வை சொத்து, பழகுதல் சொத்து. இதையெல்லாம் இழந்துவிட்டு நகரங்கள் துன்பப்படுகிற போது மிக அழகாக நேர்த்தியாக ஒரு போராட்ட களத்தில் பீரங்கி சத்தங்களின் இடையே ஒரு மலரை கொண்டு வருகிற ஒரு சிறுமியினுடைய அந்த புனித பாதங்களினுடைய அந்த நெகிழ்ச்சியான கருத்து போல் இந்த இடத்தில் தமிழகத்தில் திரைப்படத்தில் கோழிப்பண்ணை செல்லதுரை என்று சீனிராமசாமி படம் எடுத்தது ஒன்றுக்காகவே ஒரு 100 ஆண்டு தமிழ் சினிமா உங்களை நினைவைத்துக் கொள்ளும். வைக்கலன்னா எனக்கு கேட்கக்கூடாது, நான் சொல்லதான் முடியும். வாழ்கிற போது ஒரு மனிதன் பொய்யாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொன்று யோசிச்சேன், ஒரு தேசிய விருது உங்களுக்கு தெரியும், தேசிய விருது கிடைக்கணும்னா அதில் என்னெல்லாம் படம் நல்லா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தேசிய விருது கிடைக்கும் என்றால் ஒரு பொதுவான கருத்தில் இருக்கணும். தேச ஒற்றுமை, யாரையும் குறை சொல்லக்கூடாது, நீங்கள் போற்ற வேண்டும் என்றெல்லாம் படம் எடுப்பார்கள். ஆனால் பல தேசிய விருதுகள் கிடைக்க வேண்டிய அத்தனை அற்புதமான நெகிழ்வான கருத்துக்களையும் ஆங்காங்கே செய்து விட்டு போனது ஆச்சரியமா பெரிய விஷயம். நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. உலக சினிமா பாஸ்கரன் கொண்டாடுகிற ஒரு மாதிரி நீங்கள் லண்டன்லேயும் ஒருத்தர் கொண்டாடுவாங்க. அது நடக்கும். ஒரு படம் வெளிவந்த பிற்பாடு 6 மணி நேரத்தில் வெற்றி விழா என்று கொண்டாடுகிறார்கள். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், படைப்பாளர்களுக்கு பாராட்டு விழா தான் இது. வெற்றி விழா தான், ஆனால் அது ஒரு பாராட்டு விழா என்று குறியீடாக இந்த விழா நடத்துவது உண்மையிலேயே உலக சினிமா பாஸ்கரன் உங்களுக்கு எல்லாம் லாபம் கிடைக்குமே தெரியல. தமிழ் சினிமாவினுடைய நல்ல கலைஞர்களை அடையாளப்படுத்துவது ஒன்றே உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். போதும், இதை வச்சு நீங்கள் காசு சம்பாதிக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கலைஞர்களை நீங்கள் தூக்கி கொண்டாடுகிற ஒரு தந்தைக்கு தான் தெரியும். ஒரு மகனை தோளில் தூக்கி அமர்த்தி கொண்டு அதோ தெரிகிறதே அந்த மலை உச்சியில் நான் ஏறி இருக்கிறேன், அந்த மரங்கள் தெரிகிறதே என்று அமர்த்தி வைத்து காட்கிற காட்சியில் உடல் படுகிற சுகம், அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும். சீனிராமசாமியை அவர் ஏற்கனவே புகழ் பெற்றவரை மறுபடியும் புகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய போதை, இந்த போதை வஸ்து மாதிரி. ஆனால் சீனிராமசாமி நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் எப்படிங்க எனக்கு புரியவே இல்லை. மெட்ராஸில் எல்லா வாய்ப்பும் ஒரு விஜய் சேதுபதியை கண்டுபிடித்து கொடுத்தவர் இன்று ஏகனை கொண்டு வந்து இருக்கிறார். அவருக்கு யார் கால்ஷீட் கொடுக்க மாட்டாங்களா? வேணாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய வகையான இந்த திருமணங்களிலே மிகப்பெரிய அவஸ்தை என்னன்னா, வருவாங்க, மொழி பணத்தை கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. கல்யாணம் தனியாக நடக்கும். அது மிகச்சிறந்த கல்யாணம் என்பார்கள். 18 வகையான உணவு, இனிப்பில் 4, அப்புறம் அவரை பாயாசம், அது சாப்பாடு, காய்கறியில் 6, கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே பாதி மூடி இருப்பாங்க. அந்த கல்யாணத்தை எல்லோரும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்யாணம் என்று சொல்வார்கள். அது உண்மையிலேயே அது கல்யாணமே கிடையாது, அது விருந்தும் அல்ல. ஒரு வாழை இலையில் ஒரு மனிதன் தனக்கு என்ன தேவைப்படுமோ அதை பார்த்து உறவினர்கள், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஆயிடுச்சா என்று கேட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கிராமத்து மனிதர்களை பார்த்து மனிதர்கள் பரிமாறுகிற அந்த உறவு இந்த சினிமாவில் இருக்கு. அதுதான் பெருமை, அழகா இருக்கு. எங்க வேணா பாருங்க, மனிதனை பார்த்து பேசுகிறான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஓடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிற்பாடு நேர கோர்ட்டில் தான் பார்த்துக்கிறாங்க. பார்வையும் சந்தித்துக் கொள்வதற்கான வாழ்வியல் தொடக்கம்தான் காதல். அந்த காதலை நீட்டித்து கொண்டு போய் சேகரித்து வைத்துக் கொள்கிற குளமாக, ஏரியாக, கடலாக வர வேண்டும். அதுதான் வாழ்வினுடைய மகத்துவம். இவங்க நினைச்சுக்கிறாங்க வாழ்க்கை பூரா அழகாக இருக்காது. இந்த படத்தில் சொல்லப்படாத பல செய்திகள் உள்ளன. எனக்கு வருத்தமா இருந்தது. நான் பார்த்து கற்றுக்கொண்ட சினிமா சீனிராமசாமி படத்தில் இல்லை. ஒருவன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். தன் மனைவி
இன்னொருவன் பாடுகிற பாடலோடு மயங்கி தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று புரியாமல் ஏதோ ஒரு பெண் சொல்லி பின்வழியாக வருகிற, அது ஒரு குறியீடு. அவன் நேரடியாக வர முடியாத தெருவில் வருகிற அவன் தன்னுடைய ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண் இன்னொருடன் பேசிவிட்டாலே கற்பு போய்விடும், வாழ்வியல் போய்விடும் என்று நினைக்கிற பழைய கற்பிதங்களோடு இருக்கிற ஒரு மனிதன். அவனால் ஒரு இருவர் சிதைந்தார்கள். சிதைந்து போனதால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை என்னவானது என்று அந்த முழுமையான வாழ்க்கை களத்தை நான் பார்த்தேன். அந்த 2 பேர் ஓடி போனாங்களே, என்னவா இருப்பாங்க? லவ்வர்களா, நண்பர்களா, தோழிகளா? அவன் குழந்தை பிறந்திருக்குமா? அவங்க எப்படி இருப்பாங்க? ஒருவேளை பெரியவனான 2 பேர் மீட் பண்ணிக்குவாங்களா என்றெல்லாம் நான் ஒரு கதை எடுத்துருக்கேன். தேவையா சார் இது? நீங்கள் ஒரு கதை ஆரம்பிச்சு வச்சுட்டு நீங்கள் மட்டும் வேறு வழி போயிட்டீங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், கடந்து தவிக்கிறேன். மறுபடியும் அவன் தங்கையை பார்த்துக்கொள்கிற அந்த பாங்க, ஐயோ நான் உண்மையிலே என்னுடைய என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒருவேளை நகரத்தில் ஏண்டா வந்தேன்னு அது வேறு விஷயம். ஆனால் நகரத்தில் வந்தும் நகர முடியாமல் மனிதமாக வாழ்கிறோமே, அதுவே பெரிய மகிழ்ச்சி. அதுதாங்க வாழினுடைய உன்னதம். அந்த உன்னதத்தை எல்லா இடத்துலையும் பார்த்தேன். அந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் என்னுடைய பவா செல்லதுரை இருந்தார். அந்த மண், அந்த வாசனை, அடடா மிக பிரமாதமாக இருந்தது. அவர் சொல்கிற வாழ்காவின் கங்கை வரை நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி லைப்ரரிக்கு போகிறதே கிடையாது. நான் போய் 80களில் கன்னிமரா லைப்ரரி, மாவட்ட மைய நூலகம் எல்லாத்துக்கும் இன்றைக்கெல்லாம் நிறைய லைப்ரரி கட்டுறாங்க. கட்டுறவன் பேர் மட்டும்தான் இருக்குது, மற்றவங்க போகிறதே கிடையாது. நல்ல வேளை இப்போ கொஞ்ச நாளாக காதலர்கள் போய்கிட்டு இருக்காங்க, அதற்காகவாவது நூலகம் பயன்படுகிறது என்று பெருமையாக வைத்துட்டு. ஆனால் அந்த ஒரு நூலகரை காமிச்சார் பாருங்கள். நான் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் புத்தகங்களை மடித்து வைப்பதற்காக 2 மணி நேரம் பணி செய்வேன். எனக்கு 2.25 ரூபா கொடுப்பாங்க அப்போ மாநிலத்தில் படிக்கிற போது. அப்பொழுது உண்மையிலேயே இதே போல் சைலண்ட்டாக தான் இருப்பார் நூலகர். அவர் சொல்லுவார், அவர் நாம் எடுத்து படித்து விட்டு அந்த புத்தகங்களை பார்த்துவிட்டு நம்மளை பேசி அழைத்து பேசுவார். தம்பி நீ சமூகத்தை பற்றி நல்லா பார்க்குற, இதெல்லாம் படி என்பார். அதுபோல் ஒரு மிகச்சிறந்த ஒரு குறியீடு அந்த நூலகர். பேசாமல் இருப்பவன் நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் பேசுகிற ஒரு சொல் வார்லாவிலிருந்து கங்கை வரி படிமான்னு சொல்லும் போதே, அடடா சீனிராமசாமி எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்படி சொல்லிட்டு போகும்போது கடைசியில் ஒன்று சொன்னார். அங்கே தான் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த உன்றதுக்கு ஒரு பெரிய வார்த்தை இருக்கும், பெண்களுக்கு தெரியும். நாம் 1 மணி நேரம் வீராவசமாக பேசிகிட்டு இருப்போம். கடைசியில் கேட்டு என்னவா நான் சொன்னது புரியுதான்றதான் அப்படின்னா என்ன, வேஸ்ட்டு பயலேன்னு அர்த்தம். 1000 சொற்களுக்கு ஈடு இணையாக பதில் தான். அது மாதிரி வாழ்காவிலும் கங்கவரின்னு தொடங்குற பவா செல்லுதுரை, உனக்கெல்லாம் கல்யாணத்தெல்லாம் நான் முடிச்சு போயிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போகிறான்னு சொன்னால் பாருங்க, அங்கே தான் இடிச்சுது. அட ஆண்டவனே, நீங்கள் கன்னியாகுமரியோ நீங்கள் தஞ்சாவூரோ போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் காசி ராமேஸ்வரம் வச்சிங்களா? அங்கே இல்லைங்க. ஏன் சொன்னார் என்று இது வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டேன். பவா சொல்லதுனே அப்படி ஆள் இல்லை, சீனு ராமசாமி அப்படி ஆள் இல்லை. ஒரு சொல்லி வைப்போம், பின்னாடி ஆட்சி மாற்றத்துக்கு பயன்படும் சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு குறையா சொல்ல எனக்கு தோணுச்சு. ஏனென்றால் ஒரு காட்சியில் இயக்குனர் என்னை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வருகிற போது நான் அந்த கதாபாத்திரத்தில் போய்விடுகிறேன். அப்போ போகும்போது என்னை மாற்றுகிற வேற ஒரு சொல்லும்போது, ஒய் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஏன் உன்னை மறந்தாய் என்று கேட்கிற மாதிரி அது எனக்கு இருந்தது. அது உண்மையிலே எனக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் ஒன்று, ஏகனுக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது தமிழ் சினிமாவில் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. ஒரு தளபதி விஜய்க்கு S.A. சந்திரசேகர் போல் 2 தந்தைமார்கள், ஒன்று அருளானந்தம் உறவின் வழியாக, இன்னொன்று இயக்குனர் என்ற தந்தை வழியாக சீனு ராமசாமி. எல்லாத்தை விட இவரெல்லாம் நடிக்க வச்சிங்களே என்று கேட்கிற அந்த முதல் துவக்கத்தை, இவரை நடிக்க வைத்தால் என்ன, இப்படித்தானே நாம் இருந்தோம், இப்படித்தானே நாமே வளர்ந்தோம், நாமெல்லாம் கதாநாயகன் இல்லையா என்பது போல அந்த ஒரு திரைப்படத்துக்குள்ளே என்னை போக வச்சார் பாருங்க. அந்த பிம்பத்தை உடைச்சிங்க பாருங்க. முதல்ல பிம்பங்களை உடைக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. அந்த பிம்பங்களை உடைத்தாலே நாம் கதாபாத்திரங்கள் போய்விடுவோம். அது ரொம்ப அழகான. கல்யாணம் ஆன பிற்பாடு அந்த பெண் நேராக போய் இந்த வராக நதியை நான் அடடா என்னங்க போங்க, உங்களுக்கு இனிமேல் தேசிய விருதெல்லாம் கிடையாது, உலக விருதை கொடுத்துடலாம். மனிதங்க ஒரு பெண் ஒரு வராக நதியை நான் கும்பிட வேண்டும் என்று சொன்னால் அவள் தாகத்தோடு வந்தவள். அம்மா இல்லை, அப்பா போயிட்டான். யாரு நமக்கு? இயற்கை தான். தாகத்தோடு தண்ணி குடிச்சு வயிற்று ரொப்பனை என்று நான் கதை எழுதி கொண்டேன். அவர் சீனில் சொல்லலை, நான் நினைச்சேன். அப்படி இருப்பவள் தான்
டேய், தாகத்துக்கு தண்ணி குடிச்ச அவள்தானா எனக்கு தாய், அவள்தான் உணவு, அவளை திருமணத்துக்கு பிற்படு நான் கும்பிடுவேன் என்று சொன்னது உண்மையிலே எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் தாயை பார்த்ததில்லை, ஆனால் தண்ணீரை பார்த்திருக்கிறேன். அந்த தாகமும் தாயும் தண்ணீர் வழியாக நீங்கள் சொன்னது உண்மையிலே அழகாக இருக்குது. நான் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போவேன். இதோ சொல்லி வச்சு இவர் பேசுகிறாரோ என்பது போல தெரியும். மிக அழகாகிறது. எல்லாவற்றையும் விட அவன் தந்தை கையை முறிக்கிறான் பிள்ளையை என்பதை அடிக்கடி நீங்கள் பின்னால் கட்டிக்கொண்டு காண்பித்து பிறகு இயல்பாக வாழ்கிறான் என்று சொன்னது, நீங்கள் கதாபாத்திரங்களை அழகாக செதுக்கலை. ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கதாபாத்திரம் நீங்கள் நினைப்பதையெல்லாம் சொல்லிவிட்டீர்கள். ஒரு 3ஆம் பாளையம் என்கிற முதல் பாளையத்தை நீங்கள் அழகாக தோழரே என்று சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன இது வரைக்கும் 80களில் நான் கம்யூனிஸ்டாக விரும்பினேன், ஆனால் தோழரேன்னு என்னை யாரும் கூப்பிடல. ஆனால் பத்திரிகையில் பார்க்குறேன் தோழர் ராசியோட பொண்ணு, ஆஹா 80ல் மறுபடியும் கிடைக்காத பேரை எனக்கு கிடைத்து விட்டது என்கிற இந்த இடம் உண்மையிலேயே மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் கோடி ரூபாய் கிடைத்தாலும் கொட்டி கிடைக்காத அழகான விதை. இந்த விதையை இந்த தமிழ் சமூகம் தொடர்ந்து காப்பாற்றி மேலே தூக்கி நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்தை தூக்கி நிறுத்துங்கள். நீ இல்லை நான் என்ன நாயசன் என்கிற அந்த அழகிய மனிதம் பெருகட்டும். கலை என்பது எந்த சூழலிலும் எந்த பணப்பொருளிலும் மனிதத்தை பேசிக்கொண்டே இருக்கட்டும். பேசுகிற இடத்தில் சீனு ராமசாமி என்கிற பெயர் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுகிறேன்.